யோவான் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 24 தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, இதை ஆசீர்வதி, இப்படி நாமத்தை மகிமைப்படும். இந்த வசனங்களை தியானிக்க கர்த்தர் உதவி செய்யும். பிரசங்கிக்க எனக்கு கிருபை தார். கேட்க உமது பிள்ளைகளுக்கு திறனை தார். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். God is a spirit, and they that worship him must worship him in spirit and in truth. தேவனை தொழுது கொள்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். எப்படிப்பட்டவர்களாக? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். பிதாவை தொழுது கொள்கிறவர்கள், தொழுகை செய்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள் அல்லது வர்ஷிப் பண்ணுகிறவர்கள் எப்படி தொழுது கொள்ள வேண்டுமாம்? ஆவியோடும் உண்மையோடும். தேவன் தம்மை ஆராதிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? ஆவியோடும் உண்மையோடும். ஆவி இல்லாம நாம் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா தேவன் அதை விரும்புகிறதில்லை. தேவனுடைய விருப்பமான ஆராதனை கிடையாது. அப்ப நம்முடைய ஆராதனையிலே ஒரு ஆவி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 15-16 நல்லா கவனிக்க வேண்டும். ஆவியிலே ஜெபிப்பேன் கருத்தோடு. கருத்தோடு என்று சொன்னா இன்னொரு வார்த்தை அண்டர்ஸ்டாண்டிங், அறிவோடு. ஆவியும் அறிவும் ஒன்றாய் இருந்து ஜெபம் பண்ணணும். அப்படியானால் இந்த வார்த்தைகளை சொல்லலாம். ஆவியோடும் ஜெபிப்பேன், அறிவோடும் ஜெபிப்பேன். ஆவியோடும் பாடுவேன், அறிவோடும் பாடுவேன். அப்ப பாட்டில கூட ஒரு ஆவியும் இருக்க வேண்டும், இரண்டாவது அறிவும் இருக்க வேண்டும். எதை அறிந்து பாடுகிறோம்? என் பாட்டிலே என்ன கருத்து இருக்கிறது? என் பாட்டிலே என்ன அறிவு இருக்கிறது? நீங்கள் கவனித்தீர்களானால் ஒரு பாடலை இங்கே தேர்ந்தெடுக்கும் போது அன்றைக்குள்ளதான செய்தி என்ன இருக்கிறது, அந்த செய்திக்கு ஒப்பீடாக வரக்கூடிய, ஒத்து வரக்கூடிய அந்த வரிகள் இருக்கக்கூடியதான கருத்துள்ள பாடல்களை தான் நான் தேர்ந்தெடுப்பேன். ஏனென்றால் பாட்டும் செய்தியும் சேர்ந்திருக்க வேண்டும். எனவேதான் யாருன்னா எதனா பாடுங்க, நான் பிரசங்கம் பண்ணிட்டு போறேன், சம்பந்தம் இல்லாம செய்ய மாட்டேங்க. ஒரு பாட்டிலேயே இன்றைக்கு என்ன செய்தி வரும் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஏதோ ஒரு அறிவு இருக்குது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? இன்னைக்கு உள்ள செய்தி அதுல வருது. அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க போகணும். ஆவியோடும் பாடுவேன், அறிவோடும் பாடுவேன். திருச்சபைக்குள்ளே நாம் வரும்பொழுது அந்த தேவ சிந்தையோடு கூட நம்முடைய மனதை தீட்டினவர்களாக, ஷார்பன் பண்ணவர்களாக உள்ளே நுழைய வேண்டும். நுழையும் போதே ஆஹா, என்ன வரிகள் போகிறது, என்ன மாதிரி இன்றைக்கு கர்த்தர் என்னோடு பேச போகிறார். நிச்சயமாக இந்த 2024 ஆண்டிலே நீங்கள் வளருவீர்கள் என்பது சந்தேகமே கிடையாது. பின்மாற்றம் அடைய மாட்டீர்கள், முன்னேறி செல்லுவீர்கள். அதைத்தான் சொல்லுகிறார் பவுல் அப்போஸ்தலன். I will pray with spirit, I will pray with understanding. ஆவியோடு ஜெபிப்பேன். அப்ப ஜெபத்தில் என்ன இருக்க வேண்டும்? ஒரு ஆவியினுடைய அனல் இருக்க வேண்டும். Likewise the spirit also helpeth our infirmities, for we know not what we should pray for as we ought, but the spirit itself maketh intercession for us with groanings which cannot be uttered. ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். எப்பொழுது? நமது பலவீனங்களில். பலவீனம் வராத நேரம் நமக்கு கிடையாது. எப்பொழுதாயிலும் ஒரு நாள் நமக்கு பலவீனம் வரத்தான் செய்கிறது. ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அப்ப கர்த்தருடைய உதவியை, ஆவியானவருடைய உதவியை நாம் எதிர்பார்க்க வேண்டும். ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. அப்ப கர்த்தரை பார்த்து நாம் கேட்க வேண்டும். என்னுடைய பலவீனங்களை உதவி செய்கிற ஆவியானவரே எனக்கு உதவி செய்தருளும். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று நாம் அறியாதிருக்கிறபடினால் ஆவியானவர் வந்துட்டார். இப்ப என்ன இல்லை? நமக்கு ஜெபிக்கிறதற்கு அறிவே இல்லை. அறிவு இல்லை.
ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று நாம் அறியாதிருக்கிற பட்டியல். For we know not how to pray. ஆவியோடும் ஜெபம் பண்ணுவேன், அறிவோடும் ஜெபம் பண்ணுவேன். அப்புறம் நம்முடைய ஜெபத்தில் அறிவு கலர்ந்த ஆவியின் ஜெபம் இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வர வேண்டுமானால் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அப்ப உதவியாளர் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும், பரிசுத்த ஆவியே, நான் ஜெபம் பண்ணுகிறேன், என்னுடைய ஜெபத்தோடு உம்முடைய உதவி இருக்கட்டும், எனக்கு வேண்டிய அறிவை தாரும், எனக்கு வேண்டிய ஆற்றலை தாரும். ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். வாயில சொல்ல முடியாத அளவுக்கு ஆவியானவர் உள்ள இருந்து என்ன செய்கிறார்? நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்ப நம்ம ஆவியானவரோடு சேர்ந்து ஜெபம் பண்ணும்பொழுது அந்த ஜெபத்துக்கு என்ன உண்டு? பதில் உண்டு. ஹல்லேலூயா. ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாம் கூட, அப்ப ஆவியிலே உள்ள முதற் பலன்கள் எல்லாம் ஆவியை குறித்தே பேசிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் ஆவிக்குரியவர்களின் பேர். நம்ம எல்லாம் சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் ஆவியின் முதற் பலன் என்ன? அந்த முதற் பலன் பழைய ஏற்பாட்டிலே விவசாயிகள் அறுவடை செய்து முடித்த உடனே முதலாவது பலனை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். என்ன? முதலாவது கதிர்கட்டு. அறுத்த கோதுமை கட்டாக இருந்தாலும், அறுத்த நெல்லு கதிராக இருந்தாலும், அறுத்த கேழ்வரகு கதிராக இருந்தாலும், சோளமாக இருந்தாலும், கம்பாக இருந்தாலும் முதலாவது பலனை கர்த்தருக்கு படைக்க வேண்டும். இந்த முதற் பலனை ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும்? ஆசரிப்பு கூடாரத்திலே அந்த முதலாவது கதிர்கட்டை கொண்டு போய் பலிபீடத்துக்கு முன்பதாக கொண்டு போய் அதை அசைவாட்ட வேண்டும். அப்படி லேவிய ராமத்தில் அழகாக கர்த்தர் சொல்லியிருக்கார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆதாமுக்குள் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. அந்த முதற் பலன் எதிலே? முதற் பலன் கிறிஸ்து உயிர்த்தெழுதலிலே, மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பலன். எல்லாருடைய கல்லறைகளும் இன்றைக்கு மூடியிருக்கும். தலைவர்களுடைய கல்லறைகளானாலும், அறிஞர்களுடைய கல்லறைகளானாலும், ஞானிகளுடைய கல்லறைகளானாலும், வீரருடைய கல்லறைகளானாலும், ராஜாக்களுடைய கல்லறைகளானாலும் மூடியிருக்கும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை மாத்திரம் எருசலேமிலே இன்றைக்கும் திறந்தே இருக்கிறது. காரணம் என்ன? மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பலன். மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பலன். ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு, சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் அல்லது முதலாவது உயிர்த்தெழுதல். முதலாவது உயிர்த்தெழுதல். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலே முதற் பலன் ஆனார். அந்த முதற் பலனாக நான் வருகிறதற்கு நமக்குள்ளே தவிக்கிறேன், எனக்குள்ளாக தவிக்கிறேன். இயேசு முதற் பலன் ஆகிவிட்டார். மரியாள் வந்து தொட ஆரம்பிக்கிறாள். ரபி, ரபூனி, ரபூனி, என்னை தொடாதே, நான் பிதாவினிடத்துக்கு போக வேண்டும். இயேசு பரலோகத்துக்கு போய் முதற் பலனாக கதிர்கட்டாக அசைவாட்டப்பட்டு விட்டார். ஹல்லேலூயா சொல்லுமா? பரலோகத்திலே முதற் பலனாக, முதலாவது அறுத்த கதிர்கட்டாக, உயிர்த்தெழுந்ததிலே, மரித்தோரினுடைய உயிர்த்தெழுதலிலே முதலாவது பலனாக, முதற் பலனாக இயேசு பரலோகத்திலே போய் அசைவாட்டப்பட்டு விட்டார். ஹல்லேலூயா சொல்லுமா? ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம். இப்ப நம்ம எல்லாரும் இயேசுனுடைய சகோதரர்கள். இயேசு முதலாவது வரிசையிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். முதற் பலனானவர் கிறிஸ்து. அப்ப முதற் பலன் என்று சொன்னால் நம்மள அது எத்தனாவது பலன்? நம்மளா எத்தனாவது பலன்? இல்ல, நாமும் முதற் பலன்கள் தான். ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாம்
இயேசு முதற் பலனானவர், நாமும் யார்தான்? முதற் பலன் இயேசுவோடு. ஆனால் இயேசுவோடு முதற் பலனை பெற்ற பாக்கியம் இப்பொழுது இல்லை. அது நமக்குள்ளே வருகிறதற்கு காத்திருந்து தவிக்கிறோம். எப்பொழுது அது வரும்? பின்பு அவர் வருகையில் முதற் பலனாக வந்து விட்டார் அல்லவா, அவர் திரும்பமாக வரும்போது அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டார்களானால் நம்ம எல்லாரும் அங்கே யாரை போல் இருப்போம்? யாரை போல் இருப்போம்? இயேசுவை போல் இருப்போம். காரணம் என்ன? இயேசுவும் முதற் பலன், நானும் முதற் பலன். இயேசுவும் முதற் கதிர்கட்டு, நானும் முதலாவது கதிர்கட்டு. அவர் முதற் பலனாக உயிர்த்தெழுந்தார், என்னையும் முதற் பலனாக மாற்றிவிட்டார். மாம்சத்தின் படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவிக்குரிய படி நடக்கிறவர்கள், அப்ப ரெண்டு விதமான நடக்கை நம்மால முடியும். ஆவியின் படியும் நடக்கலாம், மாம்சத்தின் படியும் நடக்கலாம். அது உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல். மாம்சத்தின் படி நடக்கிறவர்கள், ஆவியின் படி நடக்கிறவர்கள். சொல்லுங்க, மாம்சத்து சிந்தை சொல்லுங்க, இரண்டாவது ஆவியின் சிந்தை. ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாம் ஆவியின் படி நடந்தால், மாம்சத்தின் படி நடந்தால் அது என்ன தெரியாது. மனசும் மாம்சமும் விரும்புகிறதை செய்கிறது தான் மாம்சத்தின் படி உள்ள நடக்கை. மற்றவங்களாம் நம்மளை பார்க்கணும், ஒரு அட்ராக்டிவா காட்டணும் அப்படின்னா மாம்சத்தின் படி நடக்கை. என்னை யாரும் பார்க்கணும் அவசியம் இல்லை, நான் இருக்கிற வண்ணமாக இருக்கிறேன் அப்படின்னா ஆவியின் படி நடக்கை. அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், ஆவியின் படி நடக்கிறவர்கள் ஆவியின் படி சிந்திக்கிறார்கள். ஆவியின் படி மைண்ட் திங்ஸ் ஆஃப் த ஃபிளஷ், மைண்ட் திங்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட். ரெண்டு விதமான சிந்தனை உண்டு. ஆவியின் சிந்தனை, மாம்சத்தின் சிந்தனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எப்போதும் மாம்ச வாழ்க்கையை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்போம். மாம்ச வாழ்க்கை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்போம். சிந்திக்கிறது தவறு அல்ல, ஆவியினுடைய சிந்தைக்கு வர வேண்டும். ஆவியினுடைய சிந்தைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். மாம்ச சிந்தை, அப்ப எப்போதும் மரணத்தையே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டுமா? கொஞ்சம் வெளியே வாருங்க, மரண சிந்தையிலிருந்து கொஞ்சம் வெளியே வாருங்க. ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமாம். ஆவியின் படி சிந்திக்கும் போது லைஃப் அண்ட் பீஸ், ஜீவனும் சமாதானம். இயேசு முதற் பலன், நானும் அவரோடு கூட முதற் பலன். ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம், கர்த்தருடைய மகிமையை திறந்த முகமாய் கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால். எந்த சாயலாக? கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. எந்த சாயலை? ஆவியாய் இருக்கிற கர்த்தரை. மகிமையின் மேல் மகிமை அடைந்து, but we all with open face beholding as in a glass the glory of the Lord are changed into the same image from glory to glory, from glory to glory. மகிமையின் மேல் மகிமை, even as by the Spirit of the Lord. ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து, அப்ப மறுரூபம் அடைய வேண்டுமானால் அந்த மாம்ச சிந்தை, மாம்சத்துக்குரிய நடக்கை, சரீர பிரகாரமான நடக்கை. அதனால சரீரத்தில் வாழக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, சரீரத்தில் ஜீவிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, சாப்பிட முடியாதுன்னு சொல்ல முடியாது. சாப்பிடலாம், ஜீவிக்கலாம், என்னவும் செய்யலாம். ஆனால் ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலை தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆகிக் கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
மறுரூபம் எங்கே அடைய வேண்டும்? வெளிவா உள்ளவா? ஆவியா இருக்கிற கர்த்தர் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து எங்க அடைகிறோம் மறுரூபம்? ஆவியிலே. நாம் இன்னும் சரீரத்தில் இருக்கிறோம். அதனால்தான் நமக்குள்ளே காத்திருந்து தவிக்கிறோம். நான் முதற்பலனாக மாறுவதற்கு நான் காத்திருந்து தவிக்கிறேன். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல், நல்லா கவனிக்க வேண்டும், மாம்சத்தின்படி உள்ள நடக்கை, மாம்சத்தின்படி உள்ள சிந்தனை, மாம்சத்துக்கு உட்பட்டிருத்தல், ஆவியின்படி நடத்தல், ஆவியின்படி சிந்தித்தல், ஆவிக்குட்பட்டிருத்தல். ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன், அப்ப கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய நல்லன்னா எப்படி படிக்கணும்? அத்த கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. ஆனா பேரு கிறிஸ்டியன் நேமா இருக்கலாம், போறது சபையா இருக்கலாம், ராபோஜன் எடுக்கலாம், காணிக்கை கொடுக்கலாம், தசம்பாவம் கொடுக்கலாம், சர்ச்சில் மெம்பரா இருக்கலாம், வரலாம் போகலாம், ஆனா கிறிஸ்தவம் கிடையாது. ஏன்? மாம்சத்துக்குட்பட்டு இருக்கிறதுனால. நல்ல அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்க. இவங்களாம் கிறிஸ்தவங்க தானே? ஆமா, போறவங்க வரவங்க எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான், சந்தேகம் இல்லை. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. மாம்சத்தின்படி இருக்கிறபடினால, மாம்சத்தின்படி கோயிலுக்கு போறேன், மாம்சத்தின்படி சர்ச்சுக்கு வர்றேன், மாம்சத்தின்படி போறேன் வர்றேன், கிறிஸ்தவன் கிடையாது. கிறிஸ்தவன் என்பது வேறு. கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறவன். ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதா இருக்கும். சரீரம் மரித்ததா இருக்கும். ஆனால் கிறிஸ்துவனுடைய ஜீவன் நமக்குள்ள இருக்குமானால் மாம்சத்திலே மரித்தவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இது சாகாது, உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க. நான் உயிர்ப்பிப்பேன், நான் உயிர் அடைவேன், நான் உயிர்ப்பிக்கப்படுவேன், நான் உயிர் தெழுகிறவன். கிறிஸ்து மரித்தோரிலே முதற்பலனானவர், நானும் அவரோடு கூட முதற்பலனாகிறவன், இயேசுவோடு முதற்பலனாகிறவன். ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். நம்ம மாம்ச பிழைப்பு, மாம்ச வாழ்வு வேண்டாம். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் வாழ்வு. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள், சன்ஸ் ஆஃப் காட். ஆண்டவரே, என்னை ஒவ்வொரு நாளும் நீர் நடத்தும், மாம்சத்தின் செய்கைகளை அழிக்கிறவனா மாற்றும், ஆவியினாலே பிழைத்திருக்கிறவனா என்னை நீர் மாற்றும். இது எப்படி முடியும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கார். He gave power. தேவனுடைய பிள்ளை என்றால் தேவனால பிறந்திருக்கணும். நம்மெல்லாம் நம் பெற்றோருடைய பிள்ளைகள், பெற்றோரால பிறந்திருக்கிறோம் இந்த உடல். ஆனால் நம்முடைய ஆவியிலே நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியினாலே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் தேவனுடைய இந்த உடல் என்கிறதான, இந்த மாம்ச உடல் என்கிறதான, சரீரம் ஆகிய செத்து போகிறதான இந்த பிரேத உடல் பெற்றோரிடத்திலிருந்து வாங்கினதான சொத்து. ஆனால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? பவர், அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறார். நான் அவருக்குள்ளாக பிறந்திருக்கிறேன். அந்த பிறந்திருக்கிறதான அந்த தேவ பிள்ளையை யாருன்னா பார்க்க முடியுமா? யாருன்னா பார்க்க முடியுமா? அந்த தேவ பிள்ளைய பார்க்க முடியாது. அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் மாம்ச சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது பிறவாமல், தேவனால பிறந்த குழந்தை, தேவனால பிறந்த குழந்தை
இந்த மரண சரீரத்தை தூக்கிட்டு நடந்துகிட்டே இருக்குது. தேவனுடைய பிள்ளை அந்த மரண சரீரத்தை தூக்கி நடந்துகிட்டே இருக்குது. நான் தேவ பிள்ளை, தேவனால பிறந்தவன். ஆனால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். இப்பொழுது இந்த காலை நேரத்திலே தேவனால் பிறந்திருக்கிற இந்த கூட்டத்தோடு கூட தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த கூட்டத்தை நான் பார்க்க முடியாது, ஆனால் கர்த்தர் பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் எல்லாரும் இனி என்ன செய்யக்கூடாது? மாம்சத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, ஆவிக்கேற்றபடி சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரம். நான் தேவனாலே பிறந்தவன், யோவான் 3:6. அப்ப 2 விதமான மனுஷன், ஒன்று ஆவிக்குரிய மனிதன், இன்னொன்று புறம்பாக இருக்கிற மாம்சத்துக்குரிய மனிதன். யாக்கோபு 1:18. அவர் சித்தம் கொண்டு முதற் பலன்கள் ஆவதற்கு ஒன்று ஆவியினாலே பிறந்திருக்கிறோம். சொல்லுங்க, தேவனாலே பிறந்திருக்கிறோம், சத்திய வசனத்தினாலே பிறந்திருக்கிறோம். நல்லா கவனிக்கணும். முதலாவது தேவனாலே பிறந்தவர்கள் சொல்லுங்க. இரண்டாவது ஆவியினாலே பிறந்தவர்கள். ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும். அடுத்தது, நாம் அவருடைய சிருஷ்டிகளில் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்திலே ஜனிப்பித்தார், சத்திய வசனத்தினாலே பிறப்பித்தார். அப்ப 3வது பிறப்பு. ஒன்று தேவனாலே பிறந்தோம், 2வது ஆவியினாலே பிறந்தோம், 3வது சத்திய வசனத்தினாலே பிறந்திருக்கும். 2 கொரிந்தியர் 2:11. அவனுடைய தந்திரங்கள் தெரியாதவர்கள் அல்ல. எல்லாம் 2 விஷயம் நடக்கும். ஆவியின் படி பிறந்த தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் சாத்தான் தந்திரமா எப்படி செயல்படுவான் என்பது நமக்கு தெரியாது. நீங்க கவனமா இருக்க வேண்டும். ஒரு செகண்ட் இடம் கொடுத்தீங்கன்னா உள்ள புகுந்துடுவான், எழும்பி நிற்பான். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.